தொடர்ந்து வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க சிஎஸ்கே மேட்ச். இதெல்லாம் எல்லாருமே சொல்ல தோனியை டிபெண்ட் பண்ணிருக்கீங்க, மத்த பிளேயர்ஸ் அதேதான். தோனியாலதான் எல்லாம் போதுங்க. அவர் தான் வயசாயிடுச்சு, டீம்ல இருக்கிற எல்லாத்தையும் தண்டகரமாத்திரத்தே எடுக்கிறாரு, நல்ல ஆளுங்களை எடுக்கிறது இல்ல. ஒருத்தரையே நம்பி இருக்கு. அவர் தாங்க எல்லாத்தையும் டீமை டிசைட் பண்றது, எல்லாரையும் டிசைட் பண்றது அவர் தான். நீங்க சொன்னீங்களா இந்த ரவீந்திராட்சனை என்னைக்கே கூட்டு வந்துருக்கணும். அவர் வயசானதுக்கு பிறகு கூட்டு வர்றாரு. ஏன்னா நல்லா இருக்கும்போது கூப்பிட்டா இவரு தலைமையில அவர் இருப்பாரு. இவரு காலடியில் இருக்கிற மாதிரியே ஆளுங்களை வச்சிருக்காரு. அதான் நடக்குது. போறோம். அவருக்கு நல்லா விளையாண்டாரு. தோனியோட ஃபேனா இருந்தோம் முன்னாடி. இதுமே போறோம். இதுக்கு மேல அவர் இருந்தாருன்னா அவருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. ஒரு புண்ணாக்கு இல்ல. முதல் நாள் ஆரம்பத்துல இருந்து சும்மா 6 ஓவர்ல ஒரு டீம் 60 ரன் 80 ரன் 100 ரன் அசால்ட்டா அடிக்குது. இந்த டீம் 35 நாள் 40 ரன் அடிக்கிறதுல போதுறாங்க. 3 விக்கெட் வேற போகுது. இதெல்லாம் ஒரு டீம். நிஜமா சொல்றேன். இது போறோம். இதுக்கு மேல இந்த ஆள் இருந்தாருன்னா நல்லா கொடுத்த 5 கப்பு போய் அசிங்கப்பட்டு போயிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்த மேட்சுக்கு ஆளே வரமாட்டாங்க. இப்பயே அவ்வளவு பாத்தீங்கல்ல, பாதி கூட்டமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதும் வராது. போறோம். நல்லா விளையாண்டா வாழ்க்கை பூரா வச்சுக்க முடியாது. நல்லா விளையாண்டா இனிமே போய் உட்காருங்க. சச்சின் டெண்டுல்கர் போய் உட்காந்துட்டாரு, அதே மாதிரி கங்குலி உட்காந்துட்டாரு, எல்லாரும் உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி இவரு போய் உட்காருங்க.